ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மூணையும் எடுத்து வச்சுருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் இல்லை 2 விசில் வைங்க. வச்சுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரித்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க. அப்புறமா தேங்காய் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சில்லு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுக்கோங்க. அதை ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு மித்த இன்க்ரீடியன்ட் சேருங்க. அப்படின்னா தான் பல்லாக இல்லாமல் இருக்கும் தேங்காய் வந்து குருமாவில். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரில் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேருங்க. வெங்காயம், பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் போல் ஏலக்காய், அப்புறமா ஒரு 5 போல் ஒரு கிராம்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் அது கூட முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு, இல்லைனா கொஞ்சமாக பொரிகளில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பூண்டு போட்டுட்டு ஒரு 2 துண்டு போல் இஞ்சி போட்டிருக்கிறேன். குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு கருவேப்பிலையை போடுங்க. போட்டு பொரிய விடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, சின்ன வெங்காயம் 2ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி வந்தால் தான் குருமா வந்து திக்காக இருக்கும், கிரேவி மாதிரி. அதனால 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு, வெஜ் பரோட்டானா கூட இது சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டு சேர்த்து நல்லா போட்டு வதக்குங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சுருள வதக்கி விடுங்க. அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தக்காளி, வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக நல்லா வெந்து வதங்கி வந்தப்புறமா வத்தப்பொடி ஆட் பண்ணுங்கள். வத்தப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இந்த ஆயிலே அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா கலர் நல்லா ரெட் கலர் கொடுக்கும். அதுக்காண்டி தான் எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக தேவையான மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் நல்லா மைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருங்க. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஊற்றிட்டு அந்த ஜாரில், மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரை லைட்டாக அலம்பி கூட இதில் ஊற்றிடுங்க. இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சா கிரேவி மாதிரி திக்காக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குருமா மாதிரி நல்லா தண்ணியான குருமாவாக வேணும், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னுமே தண்ணி அதுக்கு ஏற்றாப்புல நிறைய ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணணும். இல்லை கிரேவி பதம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி போதுன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். இந்த மசாலாவில் கூட கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா கூட அவிச்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அதை இது கூட சேருங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றுனதுக்கப்புறமா வெஜிடபிளை சேர்த்துருக்குறேன். அந்த வெஜிடபிள் அவிச்சதுலேயே உள்ள கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணி இது கூட சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. அதனால இந்த வெஜிடபிளை ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறமா இது மேலே லேயர் ஃபார்ம் ஆகி நுரக்கூடி வரும். நுரக்கூடி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பித்து தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வற்ற விடுங்க. மசாலா வாசம் நல்லா அது தேங்காய் வாசம் மாறுற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல போல் நல்லா வற்றினதுக்கப்புறமா அதான் நான் ஆஃப் பண்ணுவேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால திக்காக ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை அது கூட கொஞ்சமாக தூவிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.